நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்மை அவர் ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு பிரியம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவர் மூலமாய் நமக்கு கடந்து வர வேண்டும். ஆமென். அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சத்தமே எல்லாம் கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் மீட்பர், அவர் ரட்சகர், அவர் நம்முடைய ஜீவாதிபதி. ஆமென். ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் என்ன? ஜீவாதிபதி. ஜீவாதிபதினா என்ன? ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர் ஆண்டவரை தவிர யாரும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்காக ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே மரித்த அவரை போல வேறு யாரும் தெய்வம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் நிற்கிறது இயேசுவின் ரத்தத்தினால் தான். ஆமென். எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ரத்தத்தினாலே நம்மை விருப்பத்தார். ஆமென். இங்கிலாந்து ராணி ஒரு தடவை அவர்கள் ராஜாதி ராஜா தேவாதி தேவன் என்று பாடுகிற பொழுது அவர்களால் அமர்ந்திருக்க முடியவில்லை. அவர்கள் எழுந்து நின்றார்களாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. So we give the declaration. India has become the அவருடைய நாள், இயேசுவின் நாள் வருக போகிறது. ஆமென். இங்கிலாந்து தேசத்திலே என்ன சொல்றாங்க? பொற்காலம். பொற்காலம் என்றால் என்ன? பொன்னும் தங்கமும் விளையிற ஒரு காலம். இந்தியாவிலே ஒரு பொற்காலம் வரப்போகிறது. அது எந்த பொற்காலம் தெரியுமா? வேதத்தை சுமந்து இதோ நீர் விளம்பின 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் எனக்கு விளம்பின வேதம். ஹல்லேலூயா. எல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய வேதம் என்னைக்கு எல்லாம் வாசிக்கிறார்களோ, அவருடைய வேதத்தின்படி எல்லாம் இன்றைக்கு நடக்கிறார்களோ, அதுதான் பொற்காலம். ஆமென். பொற்காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த பொற்காலத்தை ஜனங்கள் எல்லாரும் பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். தோ நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய் மாறின என்று சங்கீதம் 119 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய வார்த்தை இந்தியாவிலே பிரகடனமாகும். இயேசுவினுடைய வார்த்தை பிரகடனமாகும் பொழுது எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுவார்கள். ஆமென். பாருங்க, தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் 10,000களில் சிறந்தவர். 10,000களில் சிறந்தவர் நம் ஆண்டவர். 1000 பேர்களிலும் சிறந்தவர், 10,000 பேரிலும் சிறந்தவர், துதிக்கு பாத்திரர், வல்லமையுடையவர், பெரிய தேவன். அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவனா? பெரிய தேவன், வல்லமையுடையவர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி எல்லா கண்ணை மூடி. ஆண்டவரே, we praise you Jesus. Hallelujah. Rakalava shanturadavala. Oh, we praise Jesus. ashakaraturalamaraba. ஆண்டவரே, நீர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராயிரு. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. Hallelujah. 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 ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். We praise Jesus. Hallelujah. ஆண்டவரே, ராகலஹனா, எங்க இந்தியா தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. எனக்கு நாங்கள் வந்திருக்கிறது ஆண்டவரே உம்முடைய கிருபை. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எல்லாம் சொல்லுங்க. எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரம், யோசுவாவின் காலம். எல்லாம் கையை தட்டி
இந்தியாவிலே வந்துவிட்டது. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய வசனத்திற்கு ஆதாரமாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க போகும். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களை கட்டுவாய். ஆமென். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, ஆமென், அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நமக்கு ஒரு 3 பொறுப்பு இருக்கிறது. என்ன தெரியுமா? நீ கட்டுகிறவன், நீ அடைக்கிறவன், நீ திருத்துகிறவன். நீங்கள் அடைக்கிறவர்கள், நீங்கள் கட்டுகிறவர்கள், நீங்கள் திருத்துகிறவர்கள். பாருங்க, ஏசாயா சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேலின் ஊற்றுகளில் இருந்து என்ன உண்டு கொள்ளுகிறார்களா? தண்ணீர் உண்டு கொள்ளுகிறார். சங்கீதம் 68:26 வாசிக்கிறோம். சங்கீதம் 68:26 இஸ்ரவேலின் ஊற்றுகளில் இருந்து தோன்றினவர்கள், சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். சபையின் நடுவிலே ஆண்டவராகிய தேவனை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். சங்கீதம் 87:7 வாசிக்கிறோம், எங்கள் ஊற்றுக்கள் எப்படி இருக்குதா பாருங்க. கர்த்தாவே, உமது கிருபையினாலே எங்களுக்கு காண்பித்து, ஆமென், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆமென். அப்போ அவருடைய கிருபை நமக்கு என்று இருக்கிறது. ரட்சிப்பின் ஊற்றுக்களில் இருந்து என்ன செய்வாங்களா? தண்ணீரை மொண்டு கொள்ளுவார். சகரியா 13:1 தாவீதுக்கு அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த திறக்கப்பட்ட ஊற்று என்ன? அதுதான் ஆண்டவருடைய விழா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திறக்கப்பட்ட அந்த ஊற்று பாருங்க. லிங்குமாஸ் அந்த யார் தெரியுமா? அது இயேசுவின் விழாவிலே குத்தினவன். அவனை பற்றி சொல்லுகிறார்கள், அவன் அந்த விழாவிலே குத்தின பொழுது அவனுக்கு 2 கண்ணு சரியா தெரியாது. அவனுக்கு 2 கண்ணுல சரியா பார்வை கிடையாது. ஆனால் அந்த இவ்விழாவிலே குத்தின பொழுது அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வடிந்து அவனுடைய கண்களிலே பட்டு அவன் பார்வையடைந்து பின்னாளிலே மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறி இரத்த சாட்சியாய் மறைத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த திறக்கப்பட்ட அந்த ஊற்று, திறக்கப்பட்ட ஊற்று ஆடுறாங்கள பாட்டு, திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள். அல்லேலூயா. இரட்சகரின் காயங்களால் நாம் எல்லாம் சுகமாயிருக்கோம். இயேசுவானவர் என்ன செய்கிறார் பாருங்க, ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். பாருங்க, அந்த நாம் எதனாலே மீட்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? 1 பேதுரு 1:18-19 வாசித்து பார்த்தீர்கள் என்றால்,
நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற இதனால மீட்கப்பட்டிருக்கோம். நம்மலாம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணாத நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துகளாக பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம பொன்னினால வெள்ளியினால மீட்கப்படவில்லை, குற்றமற்ற இயேசுவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. காசு கொடுத்து ரட்சிப்பை வாங்க முடியாது, காசு கொடுத்து எதையும் பெற முடியாது. இந்த ரட்சிப்பு குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நாம் பெற்ற இப்பேற்பட்ட வெளியேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? கவலையற்று இருக்கவே கூடாது. திறப்பானதை அடைக்கிறவன் நம்ம ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். யார்? அடைக்கிறவன், பாதுகாக்கிறவர். அவருடைய அன்பு மிகப்பெரிய அவர் மேல் வைத்த அன்பை தான் சிலுவையிலே வெளிப்படுத்தினார். அவருடைய அன்பு மகா பெரியது, சுயநலம் இல்லாதது, தீங்கு நினைக்காத ஒரு அன்பு நம்முடைய இயேசுவின் அன்பு. கனடா தேசத்திலே டொரண்டோ என்கிற மாகாணத்திலே மிகப்பெரிய சர்ச் இருக்கு, பீப்புள்ஸ் சர்ச். அங்கே மிஷனரிகளின் தந்தை என்ற பட்டியலில் இருக்கக்கூடிய டாக்டர் ஆஸ்வால்ட் அவருடைய சபையிலே, அவருடைய லீடர்ஷிப் புரோகிராமிலே இருந்த பாஸ்டர்ஸ், அவர்களுடைய சபையிலே 400 பேர், 400 குடும்பம் மிஷனரியாக போனது. ஹல்லேலூயா. அதே மிஷனரி குடும்பம் இந்த சபையிலிருந்தும் எழும்புவார்களாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் இயேசுவுக்காக ஓடுவேன். எல்லாரும் கேட்டாங்க, பிள்ளைங்களை ஏதாவது படிக்க வைக்க போறீங்க? டாக்டரா படிக்க வைக்க, இன்ஜினியரா படிக்க வைக்க போறேன், பெரிய சம்பாதிக்க வைக்க போறேன், அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன், அப்படிதான் நினைக்கிறோம். எத்தனை பேர் என் பிள்ளைங்களை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்துங்க பாருங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைய என் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அவர் எனக்காக அப்படியே அப்பா போட்ட உயிர் நம்ம எல்லாம் அன்னைக்கு இருக்கிறோம். இந்த உயிருக்கு ஒரு விலை இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பம், பிள்ளைகளை ஒரு ஊழியக்காரனாய் உருவாக்க வேண்டும், ஊழியக்காரிகளாய் உருவாக்க வேண்டும். தேசம் நம் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா 33:22 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணலத்தனையாய், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாதமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை அவர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை ஊழியக்காரங்க வேணும் நம்ம இந்தியாவுக்கு சொல்லுங்களேன்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேணும்? 10 லட்சம் ஊழியக்காரங்க போதுமா? 1 கோடி ஊழியக்காரங்க எழுப்பணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 கோடி ஊழியக்காரர்கள் இந்தியாவிலே எழுப்பினால் இந்தியா முழுவதும் நாம் கொள்ளை பொருளாக ஆக்கிரமித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. எஸ்ஐயா 58வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பசி என்னது? பசியாயிருக்கிற வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பசியுள்ள ஆத்துமா, ஆண்டவருக்கு என்று ஒரு பசி இருக்கிறது. என்ன பசி தெரியுமா? கர்த்தர் நிமித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி என்ன செய்வாரா? நினமுள்ளதாய் மாற்றுவார். அப்ப பசி, ஆண்டவருக்கு என்ன பசி தெரியுமா? எஸ்ஐயா 53வது அதிகாரம் 11வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு, ஆண்டவருக்கு உணவு எது என்றால் ஆத்துமா மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு
பசி, ஏசப்பாவுக்கு பசி, ஆத்ம பசி, தொங்குகிறாரு. ஐயோ, ஒருவன் இந்த உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்தால் அவனுக்கு லாபம் என்ன? வாட் இஸ் த பெனிஃபிட்? இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகிறது? ஆமோஸ் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வரக்கூடிய பஞ்சத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இனி என்ன பஞ்சம் வரும்? பஞ்சம் வரப்போகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, தேவனுடைய வார்த்தை கிடைக்காத வசன பஞ்சம். வசனத்தை தேடி நீ அலைய போறாங்க மக்கள். அது கிருபையா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஆராதனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கிருபையா இன்றைக்கு கர்நாடகா ஜனங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்க ஆராதிக்கிறீங்க. ஆனா தமிழகத்திலே இன்று இருளா இருக்கிறது, சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறது, காலம் கொடியதாய் வரப்போகிறது. வர ஆபத்து மிக சீக்கிரத்திலே வரப்போகிறது. பாழாக்கிறவன் வரப்போகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்தார்கள். ஆனால் எழுதப்பட்டிருக்கிறது, 2ஆம் ஆபத்து முடிந்து விட்டது, 3வது ஆபத்து வரப்போகிறது. We should not be a layman. ஒரு lazy people ஆய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் எப்படி சொல்றார்? லேவியர்களை என்ன செய்வாரா? வர்த்திக்க பண்ணுவார். ஊழியக்காரர்களை அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஊழியக்காரர்களை அவர் எழுப்புவார். ஆண்டவருடைய வார்த்தை. எசேக்கியேல் 36-37 நீங்கள் வாசித்தீர்களா? பாருங்க, நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தேசத்துல ஆண்டவரே, ஐயா ஐயா எழுப்புங்க ஆண்டவரே, அப்பா என் பிள்ளைகளை எழுப்புங்க, எங்க ஊழியர்களை எழுப்புங்க, எங்க வாலிபர்களை எழுப்புங்க என்று என்ன செய்ய வேண்டுமா? விண்ணப்பம் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்குமா? வாசித்தீங்கன்னா தெரியும், மந்தை பெருகுகிறது போல. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி ஆமென் அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்கள் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. மந்தை பெருகுகிறது போல அவர்களிடத்திலே மனுஷரை அவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து ஊழியக்காரரை அவர் பெருக பண்ணுவார். ஒரு ஊழியக்காரன் போதும், ஒரு எலியா போதும். Is there anybody stand in front of Elijah? ஒருவேளை எலியா இந்த பட்டணத்திலே வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? யோசித்து பாருங்க. சவால் விட்டு இருந்திருப்பார். கர்த்தர் தெய்வமா? உன்னுடையது தெய்வம். வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறவர் தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை உண்மையாக தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அக்னியை இறக்குகிற தேவன் உங்களுக்குள்ளே அக்னியை இறக்குவார், வல்லமையை இறக்குவார். பாழாய் கிடந்த பட்டணங்களை கட்டுகிறவன் முதலாவது. நீ யாரு? நீங்களும் நானும் யாரு? கட்டுகிறவர்கள். என்ன கட்டுறோம்? பாழாய் கிடந்த பட்டணத்தை நாம் கட்ட போகிறோம். நெகேமியா 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே அங்க சொல்றார், நெகேமியா பாழாய் கிடந்ததை கட்டுகிறவன். அல்லேலூயா. தானியேல் 9வது அதிகாரத்திலே தானியேலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. வருகிற காலத்தை குறித்து 27வது வசனத்தை வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அருவருப்பான சட்டைகளோடு யார் வந்து? பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். அல்லேலூயா. அப்ப அருவருப்பான சட்டைகளோடு வரப்போகிற 2வது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி. அதற்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறோம்? தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தின்படி
மொத்தம் 70 வாரங்களிலே 69 வாரங்கள் கடந்து விட்டன. எரேமியாவிலே 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய நாட்கள் கிபி 400 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 445வது வருடம் மார்ச் மாதம் 4ஆம் தேதியில் இருந்து நிஷான் மாதம் என்று இருக்கும். இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு, இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 29வது நூற்றாண்டு ஏப்ரல் மாதம் 4வது தேதி வரைக்கும் லூக்கா 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க அதை வாசிக்கலாம். தெபோரிராயன் அரசாண்ட 15ஆம் வருஷத்திலே, அப்போ அதுவரைக்கும் 69 வாரங்கள் முடிந்து விட்டன. ஒரு வாரம்ன்றது எவ்வளவு கணக்குன்னா 7 வருஷத்துக்கு கணக்கு. ஒரு வாரம் என்ன கணக்கு? 7 வருஷத்துக்கு கணக்கு. அப்ப 69 into 7 கிட்டத்தட்ட 487. இப்ப 487 வாரம் into 360 days. அப்ப அதை நீங்க எபிரேய காலண்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா 1,73,885 நாள் சொன்னபடியே இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. எக்ஸாக்ட்லி ஒரு செகண்ட் கூட ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்திலிருந்து விலகுகிறதே இல்லை. இந்த வேதம் சாதாரண வேதம் அல்ல, இட்ஸ் பிரஷியஸ். அப்படி குறிப்பிட்ட ஒரு செகண்ட், மில்லி செகண்ட் கூட இந்த பைபிள்ல இருந்து மிஸ்ஸே ஆகாது. அல்லேலூயா. இந்த நேரத்துல வருவாங்க, இந்த நேரத்துல துதிப்பாங்க, இந்த நடக்கும் என்றால் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 24ல மேற்கோள் காட்டுகிறார், தானியேல் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் படியே பாழாய்க்கும் மறுவறுப்பு வரும். 2017 நினைத்தோமா நாம் கொரோனா வரும் என்று? 18 நினைத்தோமா? 19 வந்து விட்டது. அல்லேலூயா. வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். ஜனங்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, you are not a believers, you are all evangelists and priests and pastors, apostles, deacons. விசுவாசிகள் குடும்பம் அல்ல இது, ஊழியர்களின் ஒரு குடும்பம். விசுவாசிகள் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லா ஊழியக்காரங்க, speaking to a men of God. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 91:6ல வாசிக்கிறோம், பாழாய்க்கும் சங்காரம். அந்த பாழாக்குகிற சங்காரம், மத்தியானத்திலே பாழாக்குகிற சங்காரம். நியாயாதிபதிகள் 5:7 தெபோரா ஒரு பாடலை பாடுகிறார், என்னுடைய கிராமங்கள் எல்லாம் என்ன கிடக்கின்றன? பாழாய் போய் கிடக்கின்றன. இந்தியா பாழாய் போய் கிடக்கிறது. தெபோராலே எலும்பு, முழங்காலிலே நெல். எருசலேம் இடிக்கப்பட்டதை கண்டு நெகேமியாவின் உள்ளம் கொதிக்கிறது. ஐயோ, என் ஆலயம் கட்டப்பட்டு இடிக்கப்பட்டது, கொதிக்கிறது. பாழாய் கிடந்ததை உருவாக்குகிறார். பாருங்க, புலம்பல் 5:18 இன்றைக்கு நரிகள் என்ன செய்கின்றன? வருகின்றன. பாழாய் கிடந்த ஸ்தலத்துல என்ன வருமா? நரிகள் ஓடி திரியுமா. பார்த்திருக்கீங்களா? பாழடைஞ்ச வீட்டுல என்ன இருக்கும்? கோட்டான், வவ்வாலு. அப்ப பாழா கிடந்த சர்ச்சில் இன்னும் மோசமா இருக்கும். இங்கிலாந்து தேசத்துல பாருங்க, எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரியும் தெரியாது. இங்கிலாந்து தேசத்துல சர்ச்சையெல்லாம் என்னத்துக்கு விட்டாங்க? எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். இங்கிலாந்து தேசத்தை சர்ச்சையெல்லாம் விளையாட்டு மைதானமா மாத்துறாங்க. எவ்வளவு வேதனை. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறது தேவனுடைய கிருபமா. கிருப சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்குதான் ஒரே நோக்கம், சபையை பாழாக்கணும். இப்படி சபையை பாழாக்கின ஒரு மனிதன், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை, யார் அவர்? அப்போஸ்தலர் 8:3 பவுல் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்ன? கிறிஸ்தவர்களை, சபைகளை பாழாக்குகிறவன் என்ற பெயர். சவுலுக்கு என்ன பேரு? அப்போஸ்தலர் பவுலுக்கு முன்னாடி இருந்த பேரு சபையை பாழாக்குகிறவன். பிடித்தார் இயேசு 9வது அதிகாரத்திலே.
பிடித்தார். கண்களை குருடாக்கினார், ஊழியக்காரனாய் மாற்றினார். அல்லேலூயா. அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க உங்க மனசுல நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். கேட்கிற ஜனமே, ஒவ்வொரு தடவை நீங்க சுவிசேஷம் சொல்ல பயப்படுகிறீர்களா? பக்கத்துல ஒருவர் நின்று சொல்லுவார், நீ தைரியமாய் பேசு, உன்னோடு கூட இருக்கிறவர் நான் அல்லவா, நீ தைரியமாய் பேசு. யாரும் தொட முடியாது, யாரும் தொட முடியாது. சுற்றி அப்படியே அக்கினி வேலி இருக்கும், அனாயிண்டிங் இருக்கும், பிரசன்ஸ் இருக்கும். பேசி பாருங்க. அல்லேலூயா. சபையை பாழாக்குகிறவன் இயேசு பிடித்தார், ஊழியனாய் மாற்றினார். இங்கே உங்களை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை பிடித்திருக்கிறார். என்னை பிடித்தவர், என்னை பேசு பிடித்திருக்காருன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உங்களை பிடித்தார், விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை விடவே மாட்டார். சத்துரு கையில உங்களை, அவருடைய இஷ்டத்துக்கு உங்களை விட மாட்டாரு. உங்களை ஊழிய அழைப்பை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, இது லேசான காரியம். 2 நாளாகமம் 14:17 பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறவருக்கு லேசான காரியம். பாருங்க, ஆதியாகமத்துல ஈசாக்கு என்ன செய்கிறார்? துறவுகளை வெட்டுகிறார். எல்லாரும் வந்து அதை ஆக்கிரமிக்கிறார்கள். ஆதியாகமம் 26:12 வாசிக்கிறோம். ஆனா அப்ப அவர் கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் ரெகோபோத் அவருக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ரெகோபோத்தை யாரும் தொடவில்லை. அவர்தான் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஈசாக்கின் பயபக்தி, ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்றால் நம்முடைய பயபக்தியை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பகுதி நேரம் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் முழு நேர ஊழியம் செய்கிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அந்த முழு நேர ஊழியத்துக்கு ஏன் வராங்க தெரியுமா? சொல்லுங்க. ஏன்னா ஒண்ணுதான். ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு. அப்ப 2 குழந்தைங்களுக்கும் தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அன்பு செய்யறாங்க. ஆனா அந்த முழு நேரமும் ஆண்டவர் என்ன கூப்பிட்டாருன்னா எதுக்குன்னா முழு அன்பு. அல்லேலூயா. இந்த பிரதர், இந்த சகோதரி நேசிக்கிறதை விட நான் ஒரு படி உண்மை அதிகமாய் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இவரோட நான் இன்னும் அதிகமா நேசிக்கிறேன், இவங்களை விட இன்னும் நான் ஒரு படி அதிகமா நேசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை எழுப்பி இருக்கிறார் நம்ம இந்தியாவிலே. அல்லேலூயா. சாசுக்கு ஒரே நோக்கம் தான், ஊழியனை அழிக்கணும், ஊழியக்கார குடும்பத்தை கெடுக்கணும், சபையை பூட்டணும். அல்லேலூயா. திரையரங்குகள் திறக்கப்பட்டன, கடற்கரை திறக்கப்பட்டு விட்டது, மால்கள் திறக்கப்பட்டது, ஆனால் சபைகள் பூட்டப்பட்டு விட்டன. கவனித்து பாருங்கள். Is the trap of Satan. Trap of Satan. அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்ன? பாழாக்குகிறதை நீங்கள் அடைக்க வேண்டும் என்றால் இயேசு ஒருவர் தான் அதற்கான பரிகாரி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. Jesus Christ is the remedy for worldwide problem. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழி இயேசுதான். ஒரே வழி இயேசுதான். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் திருட மாட்டான். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவன் பொய் சொல்ல முடியாது, அவனால் பாவம் செய்ய முடியாது. எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறிவிடும், குற்றமே இல்லாத தேசமாய் மாறிவிடும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்திய தேசம் குற்றமில்லாத தேசம், இயேசுவின் தேசமாய் மாறும். ஐயா பவுலே, நீங்கள் எதிர்மேல் கட்டுவீர்கள். அடுத்ததாக கட்டுகிறவர்கள் எதிர்மேல் கட்டுவாய். பவுல் அப்போஸ்தலர் கேட்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்லுகிறார், ஐயா ஒரு பதில் சொல்றார். எப்படி உங்களால் இதை கட்ட முடிகிறது? கிறிஸ்துவினுடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவினுடைய கிருபை, எனக்குள் இருக்கிற அந்த தேவ கிருபையே அப்படி அவர் எனக்கு அருளிய கிருபை கிருபை விருதாவாய் இருக்கவில்லை.
அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்படுறேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி, எனக்குள்ள இருக்கிற அந்த தேவ கிருபை அப்படி செய்தது. அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை தான் என்னை கட்டுகிறவனாய் மாற்றியது. அல்லேலூயா. பாருங்க, எரேமியா சொல்ற 18:9 கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும், கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும், ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். கட்டுவேன் நாட்டுவேன். அப்ப எரேமியாவிட்ட இருந்த அந்த ஆகனி, அல்லேலூயா. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லேலூயா, எரேமியா இருந்திருந்தா நேரம் இந்த இடம்லாம் எப்படியா இருக்கும்? குளமா மாறி இருக்கும். அல்லேலூயா. என் கண்கள் கண்ணீரும் நீரூற்றுமாயிருந்தால் நலமாயிருக்கும். என் குமாரத்தை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் நித்தமும் இரவும் பகலும் அழுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை மிகவும் தொட்டது. ஒரு பாடலை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தலை தண்ணீரும் நலமாகுமே, என் கண்கள் நீரூற்றாய் நலமாகுமே, என் தலை தண்ணீரும் நலமாகுமே, என் கண்கள் நீரூற்றாய் நலமாகுமே, இரவு பகல் அழுதிடுவே, இயேசுவே மனமிரங்கும், இரவு பகல் அழுதிடுவே, இயேசுவே மனமிரங்கும். ஜெபமே ஜெபமே என் உயிராகட்டும், ஜெபமே என் நினைவாகட்டும், ஜெபமே என் உயிராகட்டும், ஜெபமே என் நினைவாகட்டும். அல்லேலூயா. அப்போ அழுக, கண்ணீர் வரணும், கண்ணீர் வரணும், இதயம் வெடிக்கணும் தேசத்திற்காக அழுவதற்கு. அல்லேலூயா. நோவா கர்த்தருக்கு என்ற ஒரு பேழையை கட்டினார். அல்லேலூயா. ரூத் 4:11 எழுதப்பட்டிருக்கிறது என்னது பாருங்க. 2 பேர் கட்டின, அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. யார? போவாஸ் ஆசீர்வதிக்கிறாங்க. எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க? ராகேலை போலவும் லேயாளை போலவும் உனக்கு வருகிற இந்த ஸ்திரியை என்ன செய்வாளாம்? வீட்டை கட்டுவாள். அப்ப இன்றைக்கு ஸ்திரீகள் சகோதரிகள் மேல இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு வீட்டை கட்டுகிறவர்கள். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ எதை கட்டுகிறாள்? வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ நீதிமான் ஒரு பக்கம், நீதிமானாய் நம்ம இருக்கணும். சகோதரிகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? நீதிமானா இருக்கணும். நீதிமொழிகள் 10:25 வாசிக்கிறோம். என்னது? நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். அல்லேலூயா. நித்திய அஸ்திபாரம், the everlasting foundation. நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் யாரு? நீதிமான் தான். அப்ப அந்த நீதிமானுடைய விரும்புகிற காரியம் என்ன செய்யுமா? அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் அந்த நீதிமானை நம்மை என்ன செய்கிறாரா? சோதித்தருகிறார். 1901 வருடம் 1/6. அப்போ என்ன ஆயிருக்கு? ஒரு மிகப்பெரிய அசுசா ஸ்ட்ரீட்ல, லாஸ் ஏஞ்சல்ஸ் அசுசால என்ன இதுதான் மிகப்பெரிய நெருப்பு தூண் மாதிரி அப்படியே வந்து நின்னுச்சான். அல்லேலூயா. எழுப்புதல் எல்லாம் ரோட்ல போறவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. ஒரு சிலம் குழந்தை அப்படி அந்நிய பாஷை பேசுறாங்க. ஃபயர் ரிவைவல் நம்ம தேசத்திலையும் எழுப்புதல் யாரை கொண்டு உண்டாகாது? உங்களை கொண்டுதான் உண்டாக்குவார். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் அவர் உண்டாக்குவார். ஓ பாருங்க,
எசேக்கியேல் 36 அதிகாரம் 34, 35 வாசித்தீங்கன்னா அதுல பாழாய் கிடந்த நிலம் என்னவா மாறுமா? பயிர் நிலமாய் மாறும். பாழாய் கிடந்த நிலம் பயிர் நிலமாய் மாறும். அப்ப பாழாக்கப்பட்ட தேசம் எப்படியா மாறுமா? ஏதேனாய் மாறும். அல்லேலூயா. எழுதி இருக்கிறதுல பாழாய் கிடந்த தேசம் ஏதேனாய் மாறும். ஐயா சொன்னாங்க, ஏதேன் தோட்டத்துல ஒருவேளை ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாம இருந்திருந்தா அங்க பிறந்த 2 பிள்ளைகள் காயினும் ஆபேலும் பரிசுத்த சந்ததியாய் மாறி இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் பரவாயில்லை, ஆண்டவர் நம்மை ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு பரிசுத்த சந்ததியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்போ பாழாய் கிடந்ததை நீங்கள் கட்டுகிறீர்கள். எது மேல கட்டுறீங்க? அஸ்திபாரமான கிறிஸ்து என்கிற மூளைக்கல்லின் மேலே நாம் கட்டுகிறோம். அல்லேலூயா. அப்ப நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே தெபோராள் ஒரு பாடலை பாடுகிறார். என்ன பாட்டுனா பாருங்க, அதை வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இஸ்ரவேலின் தாயாய் நான் என்ன செய்வேன்? மாறுவேன். இஸ்ரவேலின் தாயாய் நான் என்ன செய்வேன்? மாறுவேன். ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளையினுடைய பசி தெரியும், வேதனை தெரியும். இன்றைக்கு அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தாய் யாரு? பவுல் அப்போஸ்தலன் தன்னை எப்படியாய் சொல்லுகிறார்? கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:7. அப்போ உங்களிடத்திலே பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாகும்படி எங்கள் ஜீவனையே உங்களுக்கு கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் யார் தெரியுமா? சபை போதகர். ஒரு சபை போதகர் தான் ஒரு தாயை போல தன்னுடைய மந்தையை நடத்துகிறவர். He is the shepherd. அவர்தான் நடத்துகிறவர். பாருங்க, ஏன் இந்தியாவிலே இவ்வளவு பிரச்சனை? ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்த்து எல்லோரும் நொறுக்க வேண்டும், அடிக்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஒரு ஊழியர் சொன்னார், ஐயா 1950வது ஆண்டிலே வெறும் 10,000 பேர் தான் இந்தியாவில் கிறிஸ்தவர்களா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு லட்சமாய் பெருகி விட்டாங்க. அல்லேலூயா. பயம், அந்த பயம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? பார்வோன் இடத்துல இருந்து வந்துச்சு. பார்வோன் பயந்தான். ஐயோ ஐயோ ஐயோ, எகிப்திய மருத்துவச்சிகளை கூப்பிடுறான், இந்த சந்ததியை நீ பெருக வைக்காத, கொன்றுன்னு. ஆனால் எகிப்தின் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடியினால், அல்லேலூயா, பயந்தாங்க. இன்னைக்கு நம்ம விசுவாசம் உள்ள சந்ததியா இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பார்வோனுக்கு பயம். அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி பாருங்க, அபகுக்கு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எழுதி இருக்கும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். இந்த வசனத்தை தான் மார்ட்டின் லூத்தர், கிபி 14வது நூற்றாண்டிலே வாழ்ந்த மார்ட்டின் லூத்தர் இந்த வசனத்தை என்னவா பிடித்துக் கொண்டாரு? அஸ்திபாரமான ஊழியத்தின் திறவுகோல் வசனமாய் பிடித்துக் கொண்டு, பிரதான வசனமாய் பிரித்துக் கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய சந்ததியாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. become a Protestant. அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனுடைய சந்ததியாய் நாம் மாறிட்டோம். அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றேன், அஸ்திபாரமான மூளைக்கல்லை தேவன் எங்க வைக்கிறாரா? சியோனிலே வைக்கிறார் என்று ஏசாயா 28:16 வாசிக்கிறோம். அஸ்திபாரமான மூளைக்கல். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பெரு என்கிற நாட்டிலே, லாட்டின் அமெரிக்கா,
அங்க வந்து ஒரு நாஸ்திகர் என்ன செய்யறாங்க? ஊழியக்காரனை எல்லாம் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, இயேசுவை பற்றி சொல்லுகிறாயா, என்னை சுடுகு. என்ன செய்யறாங்க? சுடுறாங்க. முதல்ல தூக்கு போடுறாங்க. தூக்கு போட்டா அந்த கயிறு என்ன செய்யல? தூக்கு போட முடியும். அந்த கயிறு வழுவி விழுது. ஓ, துப்பாக்கியில சுடுறாங்க. அந்த குண்டு இப்படி என்ன செய்யுது? விலகி போகுது. ஓ, இந்த துப்பாக்கியில் நீ தப்பிச்சியா? AK-47 வச்சு சுடுங்க. சுட்டா என்ன ஆகுது? சுட்டவன போய் என்ன ஆயிடுச்சு? ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய முடியை கூட யாரும் தொடவே முடியாது. அல்லேலூயா. சகரியா 2:8 சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஆமென். உன்னை தொடவே முடியாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல, மலைகளையே கவிழ்கிற அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டி போடவில்லை. தானியேல் உள்ளே இருந்த பொழுது அவருக்குள்ளே இருந்த யூதராஜ சிங்கம் உரிமை கொண்டிருந்தார். அதை பார்த்த சிங்கங்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அமைதியாய் படுத்து விட்டது. அல்லேலூயா. சிங்கம் கர்ஜிக்கிறது. யார் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருப்பார்? இந்த சிங்க குட்டிகள். கர்த்தருக்கு சிங்க குட்டி. நீங்க உங்க பிள்ளைகளா சிங்க குட்டி. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற சிங்க குட்டிகள். அல்லேலூயா. எத்தனை பேர் சிங்க குட்டி வளர்க்குறது சொல்லுங்க. பெண் சிங்கம், ஆண் சிங்கம் எல்லாம் கை தூக்குங்க சகோதரிங்க. ஆமென். சிங்க குட்டி. அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமானவரா? Our God is an ordinary God. Fire. நெருப்பு. அல்லேலூயா. நெருப்புக்கு முன்னாடி நிற்க முடியுமா? ஒரு செகண்ட் போதும். ஆண்டவர் ஒரு தேவ தூதன் மிகாவேல் தூதனை அனுப்பி கையில பட்டயத்தை கொடுத்து இந்தியாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வானா, அவன் வந்து நின்னாலே போதும், இயேசுதான் தேவன்ட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகள் மூலமா எடுக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. பாருங்க ஐயா, எஸ்தாஸ் ஐயா அடிக்கடி சவால் விடுவார். யாருக்கு தெரியுமா? லூசிபருக்கு. ஏய் லூசிபர், உன்னாலதான் என்னுடைய அப்பா சிலுவையில தொங்கினார், உன்னாலதான் இயேசு சிலுவையில தொங்கினார், உன்னை நான் விடவே மாட்டேன், உயிர் இருக்கிற வரைக்கும் சுவிசேஷம் சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். எத்தனை பேர் சவால் விட ரெடியா இருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சவால் விடுங்க. பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:38 அடுத்து என்னன்னா, திறப்பை அடைக்கிறவன். யாரு? அடைக்கிறவன். அடைக்கிறவன். மோசேக்கு ஒரு பெயர் உண்டு. என்னது? அடைக்கிறவன். பாருங்க, சங்கீதம் 106:23 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்ப மோசேயை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, எழுதுகிறார். பாருங்க, அவர்களை நாசம் பண்ணுவேன், அவங்களை நான் அழிச்சு போட்டுருவேன். மோசே, அவங்களை நான் அழிச்சு போட்டுருவேன், வந்து நிக்காத. அப்போ வந்து சொல்றாரு, மோசே போறாரு. வாசிங்க இந்த வசனத்தை. சங்கீதம் 106:23 வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே ஆண்டவரே வேணாம் வேணாம் என்று சொல்லி கெஞ்சுகிறார். பாருங்க, பிறப்பானதை அடைக்கிறவன் என்று பெயர். வாசிங்க சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனை மோசே உங்க பேரை கொண்டு போங்க. அவர்களை அவர் அழிக்காதபடி அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அவருடைய உக்கிர கோபத்தை ஆற்றும்படி அவருக்கு முன்பாக திறப்பின் வாசலிலே நின்றான். அல்லேலூயா. திறப்பின் வாசலிலே நின்றார். ஆண்டவருடைய கோபாக்கினை நம்மேல் வராமல் நமக்காக ஒரே ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். எல்லாருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் தோள்களின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் அல்லேலூயா. அப்போ திறப்பிலே நிற்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கோள் காட்டுகிறார். அப்போஸ்தலர் 7:38 நீங்க போய் வாசித்துக்கோங்க. திறப்பில் வாசலில் நிற்கிறவன் என்று பெயர் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 22:30 நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
திறப்பின் வாசலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷியை தேடினேன், நீங்க தான் அந்த மனுஷன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் திறப்பானதை அடைக்கிறவர். அல்லேலூயா. நெகேமியால 3:1 என்ன செய்யறாங்க? ஆட்டு தொழுவத்தை என்ன செய்யறாங்க? ஆட்டு வாசலை என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. ஆனா அதே நெகேமியா 6:1 வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்க. நெகேமியா chapter 6 verse 1 அதை வாசிக்கும் பொழுது என்ன நடக்குது? அங்க அந்த திறப்பு என்ன செய்யுது? மூடப்படுகிறது. நெகேமியா chapter 6 verse 1. அப்ப அந்த திறப்பை என்ன செஞ்சிட்டாங்க? மூடிட்டாங்க. திறப்பிலே அடைப்பு ஒன்றும் இல்லை. நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் போதும். அல்லேலூயா. இனி திறப்பு இல்லை என்றால் அடைச்சாச்சு. அல்லேலூயா. ஒரு தாய் தன் பிள்ளை மேல என்ன பண்றச்சு? நெருப்பு பட்டுருச்சு, வெந்துட்டா. அப்ப போய் அழுகிறா டாக்டர். ஐயா என்ன செய்யறது? டாக்டர் சொல்றாரு, அம்மா யாராவது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சதையை கொடுத்தா அதை நாங்க அப்படி எப்படி ஒட்ட வச்சு பேஸ்ட் பண்ணி ஏதாச்சும் நாங்க யாராவது இருக்காங்களா? இதை கேள்விப்பட்ட தாய் என்ன செய்யறா? ஓடி வர, ஐயா என் சதையெல்லாம் எடுத்துக்கங்க, வெட்டிக்கங்க, என் பிள்ளைய என்ன செய்யுங்க? ஒட்டுங்க, ஒட்டி கொடுங்க, என் பிள்ளைக்கு உயிர் வேணும் என்று தாயை போல துடித்து அந்த உலக பிரகாரமாய் சொற்ப நாட்கள் வாழ்கிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு ஒரு தாய் தன்னுடைய ஜீவனை தன் பிள்ளைக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருந்தால், நாம் எல்லோரும் அந்த பரலோகத்திலே வருவதற்காக நமக்காக தன்னுடைய மாம்சத்தையே பீத்து கொடுத்து ரத்தத்தையே ஊற்றின இயேசு எவ்வளவு அன்புடையவர்! அம்மா எவ்வளவு அன்புடையவர்! அன்பு களவு இருக்கிறதா? இல்லை. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட இடத்துலதான் யோவான் 5:3 ஒருவர் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். 38 வருடமாய் ரபலா கரதஷ பெதஸ்தா என்கிறப்பட்ட குளத்திலே ஒருவன் இருக்கிறான். அந்த குளத்தில் இருக்கிறவனை அவர் தூக்கி எடுக்கிறார். சபை என்பது எது தெரியுமா? குளம். சபை என்பது ஒரு குளம். மழை குளங்களை நிரப்பும். அல்லேலூயா. இந்த சபை முழுவதும் ஆத்துமாக்களால் நிரம்ப வேண்டும். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படும். சபை மழையால் நிரம்பும், குளங்கள் நிரம்பி நதியாய் பாயும், நதியாய் மாறி இயேசு என்கிற கடலிலே சங்கமிக்கும். அல்லேலூயா. கடைசியா அல்லேலூயா, நீ பாதைகளை திருத்துகிறவன். பாதைகளை என்ன செய்கிற? நீ திருத்துகிற. 2 ராஜாக்கள்ல ஒரு சம்பவம் நடக்கிறது. 2வது அதிகாரம் 19வது வசனத்துல எலிசாவிடத்துல வராங்க. ஐயா, இந்த தண்ணி என்ன ஆயிருச்சு? பாழாய் போயிருச்சு, ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லும் பொழுது என்ன செய்கிறார் எலிசா? ஒரு தொண்டியில என்ன கொண்டு வா? உப்பை போட்டு கொண்டு வா. உப்பை கொண்டு வா என்று சொல்லி ஆரோக்கியமாக்கினார். அல்லேலூயா. இந்தியா ஆரோக்கியமாக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்தியா ஆரோக்கியமாக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஏன் அந்த உப்பு? பாருங்க, மார்க் 9:49 வாசித்தீங்கன்னா, எந்த பழியும் உப்பினால் என்ன செய்யப்படுமா? உப்பிடப்படுகிறது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். அல்லேலூயா. எதனால் உப்பிடப்பட்டிருக்கிறீங்க? அக்கினியினால் உப்பிடப்பட்டிருக்கிறீங்க. என்ன அக்கினி? சாதாரண அக்கினியா? பரலோக அக்கினி. அல்லேலூயா. பரலோக அக்கினி. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 சொல்லுகிறது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையுடைய கண்கள் என்று. அப்போஸ்தலர் 2:4 சொல்றோம். அப்படி வானத்திலிருந்து என்ன வந்தது? பிளந்திருக்கிற நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் நம்ம மேலே வந்து இறங்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, புலம்பல் 1:13 என்ன இருக்குதா? உயரத்திலிருந்து என்னத்தை ஊற்றுறாரா? என் எலும்புகளின் மேல், சொல்லுங்க, அக்கினியை ஊற்றுகிறார். உயரத்தில் வானத்திலிருந்து உன் மேல அக்கினியை உன் எலும்புகளில ஊற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ எசேக்கியேல் 1:27 அவருடைய இடுப்பானது அக்கினியினால் நிரப்பப்பட்ட சொகுசாவின் இடுப்பை போல. அல்லேலூயா.
அப்ப நம்ம இடுப்புக்கு ஒரு 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 காரியம் இருக்கு. இந்த வசனத்தை வாசிங்களேன், எசேக்கியேல் 21:6. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த பாதையை நீங்க திருத்தணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு மனுஷனை நீங்க ஒரு பாதையை திருத்த வேணும்னா நீங்க எப்படி ஜெபிக்க வேணும்னா, உன்னுடைய இடுப்பு நொறுங்க. ஆதலால் மனுஷனே உன் இடுப்பு நெருங்கும்படிக்கு பெருமூச்சு விடு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனம் கசந்து பெருமூச்சு விடு. அல்லேலூயா. பெருமூச்சு விட்டாதான் பெருமழையின் இறைச்சல் கேட்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பெருமூச்சு விடணும். தேசத்துக்காக அழணும், கண்ணீரை விடணும். யா அல்லேலூயா. பாருங்க, எந்த பள்ளியும் எண்ணத்தினால் சாரமேற்றப்படுகிறது, உப்பினால் சாரமேற்றப்படுவது போல. கொலோசியர் 4:6 பவுல் சொல்லுகிறார். எந்த பள்ளியும் எதனாலும் உப்பினால் தான் சாரமேற்றப்படும். வேத வசனமே அந்த உப்பு. அல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க உனக்குள்ளே அக்கினி எறும்பும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த தியான வசனம் எசேக்கியேல் 58வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த நாளை என்ன செய்யாது? ஓய்வு நாள். வசனம் அதுல அந்த என்ன செய்யக்கூடாது? அந்த பரிசுத்த ஓய்வு நாளை என்ன செய்யக்கூடாது? முறையாய் அனுசரிக்க வேண்டும். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒண்ணுதான் தேவை. ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த நாள் எப்படி வருமா? மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த நாள்ல என்ன உண்டாகும்? நமக்கு மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. நீதிமொழிகள் 17:22 வாசிக்கிறோம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மருந்து. ஔஷதம்னா என்ன? மருந்து. அல்லேலூயா. சங்கீதம் 122 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது என் உள்ளம் என்ன செய்ததா? மகிழ்ந்தது. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 11:4. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்துல தான் இருக்கிறார், அங்க அவர் சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. யாக்கோபு 5 வாசிக்கிறோம், ஒருவன் என்ன இருக்கும்? மன மகிழ்ச்சியா இருந்தா என்ன சொன்னா? என்ன பாடணுமா? சங்கீதம் பாடணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வேடிக்கையான ஒரு மனுஷன் என்ன செய்ய போனான்னா, தற்கொலை செய்ய போனான் டேம். ஆனா ஒரு முடிவு எடுத்தான், நான் தற்கொலை பண்ண போறேன், ஆனா எனக்கு முன்னாடி யாராவது சந்தோஷமா வந்தாங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? என் எண்ணத்தை மாத்திக்குவேன். அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு அதே பக்கம் இன்னொரு பக்கம் அன்னைக்கு பாஸ்டர் நல்லா சர்ச்சில் எல்லாம் ஆராதனை எல்லாம் என்ன செய்யறாங்க? வாங்க நம்ம எல்லாம் அந்த பாஸ்டர் எல்லாம் உற்சாகமாகி என்ன ஆயிடுச்சு? ஆவியானவர் சொல்லியிருக்காரு பாஸ்டரியாட்ட, எல்லாம் என்ன பாட்டு பாடுறாங்க? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுறாங்க. எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? அப்படி பவனி அந்த பாட்டை பாடிட்டு அவங்கள மறந்து என்ன செஞ்சுட்டாங்க? அப்படி நடத்தி எங்க கொண்டு போயிட்டாரு பாஸ்டர்? ஜனங்கள்லாம் எங்க போறாங்க? டேமுக்கு போறாங்க. எல்லாரும் யோசிக்கிறாங்க, எதுக்கு இந்த பாட்டை பாடிட்டு டேமுக்கு பாஸ்டர் கூப்பிட்டு போறாரு? சரி போறாரு, நம்மளும் என்ன செய்வோம்? பின்னாடியே போவோம். இங்க அவங்க என்ன பண்றாங்க? சந்தோஷம் பொங்குதுன்னு யாரும் சோகமா பட முடியுமா? எல்லாம் எப்படி பாடுறாங்க? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். இவன் பாக்குறான், ஆஹா என்னடா இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நான் இன்னைக்கு குதிக்கல என்று சொல்லி அவன் முடிவை மாற்றிக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற முகத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. 1000 பணம் காசு கொடுக்க முடியாதத இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் கொடுக்கும். அல்லேலூயா. அந்த பிரசன்னம் தான் உங்களை தாங்கும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஆவியானவர் நம்ம நடத்துகிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய உயர்ந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு சுதந்திரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையான சுதந்திரம் மனுஷனுக்கு இருக்குதா? இல்ல. You are monitored. Invincibly you are monitored, you are controlled. நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். பிள்ளைகள் கேம்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க, வாலிபர்கள் இன்டர்நெட்டுக்கு அடிமையாயிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் அடிமையாயிட்டோம். அடிமைத்தனத்திலிருந்து வர ஒரே வழி இயேசுவை சொல். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. 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 பாழாக்கிறதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
கட்டுறீங்க, அஸ்திபாரமான மூளைகளில் கட்டுகிறீங்க, இறப்பில் இருக்கிறதை அடைக்கிறவர்கள் என்றும். உங்களுக்கு என்ன செய்யுது? ஆண்டவர் இந்த பொறுப்பை நம்பி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப சங்கீதம் 8:2-8 என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் நான் என்ன செய்வேன்? தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படி செஞ்சிருக்கிறார்? 2 கொரிந்தியர் 1:22 பவுல் சொல்லுகிறார், அவர் நம்மை முத்தரித்து ஆவி என்னும் அச்சாரம், அல்லேலூயா, அச்சு, seal, you are sealed by the Holy Spirit, hallelujah, you are sealed by the covenant, you are sealed by the blood of Jesus Christ, hallelujah, you are covered, you are covered by the blood of Jesus Christ. No man can touch, nobody can touch, no condemnation will come. எது உன்னை சேதப்படுத்தவே முடியாது. கர்த்தருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய சுதந்திரத்தின் அடையாளம். எபேசியர் 1:14 சுதந்திரத்தின் அடையாளமே அவர்தான், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ராக்கா எல்லாம் அப்படியே உடனே எழுந்திருங்க. ஷா ரா பா லா கு ரா பா 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 தலவா ரக்கலவா. இப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாவது செய்ய போறேன். ஓ ரக்கலபா, துதிக்கும் எனக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. ரக்கலமா. எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா கையை கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆண்டவரே ரினபா ரக்கரமா யோபா அரபா ஷபா எல்லாம் ஆவியில நிரம்புங்க. ஓ ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீரே, அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நான் திறப்பானதை அடைக்கிறவன், பாழாய் கிடந்ததை கட்டுகிறவன். ஐயா ஆண்டவரே, என்ன நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க, என்ன நம்பி இந்தியாவை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என்ன நம்பி இந்த பட்டணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. ஐயா, என்ன பயன்படுத்துங்க. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. பலங்கொண்டு திடமனதால் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி பலம் வருவோமே. பலங்கொண்டு திடமனதால் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி பலம் வருவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. நல்ல கைதட்டி, எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. நல்ல கைதட்டி, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. மாறாவின் தண்ணீர் மதுரமாகுதே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகியோடுதே. ஆமே, மாறாவின் தண்ணீரும் மதுரமாகுதோ, யோர்தானின் தடைகள் எல்லாம் நல்ல கைதட்டி, எழுப்புதலின் நிறமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எழுப்புதலின் நிறமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி பலம் வருவோமே. பலங்கொண்டு திடமனதாய் நல்ல கையை தட்டி, பாரதத்தை சுற்றி சுற்றி பலம் வருவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் புதி, எக்காலம் புதி, யெகோவாவை பிடிப்போம், ஆழ்வார் துதியோடு காணாமல் கொள்வோம். ஓ எக்காலம் புதி, யெகோவாவை பிடிப்போம், ஆழ்வார் துதியோடு காணாமல் வரைவோம். எக்காலம் புதி, இந்தியாவை பிடிப்போம், ஆழ்வார் துதியோடு காணாமல் நுழைவோம். எக்கால ரகவல்லவா, உங்க மேல ஒரு கிருபை ஆவியை ஊற்றுகிறார், வல்லமையை ஊற்றுகிறார். ஓ நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு, நீ அழைக்கப்பட்ட
காரியத்தை கொடுத்திருக்கிற